பராபவ வருடம் ஆணி மாதம் 30ஆம் நாள் 14/7/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 3:13 மணி வரை அமாவாசை திதியும், நாள் முழுவதும் புனர்பூசம் நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அனுசம் மற்றும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள், இன்றைய நாளின் கிரக நிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் சந்திரன் புதன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சந்திரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக இன்றைய நாளை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை என்ற முறையில் குறிப்பாக பூமி வீடு சார்ந்த அனைத்து விதமான நிகழ்வுகளை மேற்கொள்ள உகந்த தினம். கூடுதலாக முருகப்பெருமான் வழிபாடும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும், வளர்ச்சியை கொடுக்கின்ற தினமாக செவ்வாய்க்கிழமை எப்பொழுதுமே அமையும் என்ற முறையில் எல்லா வகையிலுமான அனுகூலங்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும், குறிப்பாக மேச விருச்சிக லக்ன ராசி என்பவர்களுக்கு அனுகூலத்தை புரிகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக தனிநபர் ஜாதகங்களில் சுக்கிரன் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது யாருக்கு சுக்கிரன் பழுதுபட்டு இருக்கிறதோ, பழுது என்று சொல்லும் பொழுது ராகோடோ செவ்வாயோடோ இணைகின்ற பொழுது அது தன்னுடைய தன்மையை இழக்கிறது. கூடுதலாக முழுத்தன்மையும் எப்பொழுது இழக்கும், முழுமையாக சுக்கிரன் எப்பொழுது பலவீனமாகிறார். ஒரு சேர சனி செவ்வாய் ராகுவினுடைய தொடர்பை பெற்ற சுக்கிரன் அவருடைய அடிப்படை காரகங்கள் என்று சொல்லக்கூடிய இல்லறம், திருமணம், முறையற்ற காமம், இந்த விஷயங்கள் எல்லாமே மிக கடுமையான நெகட்டிவான பலன்களை தருவார். அதே போல ஜடக்காரகத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய வீடு, வாகனம், சொகம், சொத்து, வீடு, இது போன்ற அனைத்து விதமான வீடு அப்படின்னு சொல்றது நம்ம 2 விதம் எதை சொல்றோம்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமான வீடாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவில் பங்களா போன்ற அமைப்பில் இருக்கிற வீடுகளாக இருந்தாலும் சரி, வாகனம், சொத்து எல்லாவற்றிலுமே அவருடைய காரகங்கள் என்று சொல்லக்கூடிய பெண்கள், இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அது அனைத்திலுமே ஒரு சாதகமற்ற தன்மையை நிச்சயமாக சுக்கிரன் கொடுப்பார். குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா பெண்கள் சார்ந்த புரிதல் ஆண்களுக்கு இருக்காது. சுக்கிரன் இப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆண்கள் சார்ந்த புரிதல் பெண்களுக்கு இருக்காது. ஆணுக்கு இப்படி இருந்தாலும் பெண்ணுக்கு இப்படி இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் முழுமையாகவே இருக்காது. கூடுதலாக இல்லற விஷயங்களில் சுத்தமாக நாட்டமோ மற்றபடிக்கு ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்துகிற வண்ணம் நல்ல ஒரு அனுசரிப்பாக நடந்து கொள்ளுகிற தன்மைகளோ இருக்காது. அப்படிங்கிறது தான் இந்த சுக்கிரன் பலவீனப்பட்ட அன்பர்களுக்கான முக்கியமான பதிலாக இருக்கிறது. ஆகவே எந்த சூழலிலும் தனிநபர் ஜாதகங்களில் மேற்சொன்ன கிரக நிலைகளோடு, அதாவது இந்த பாவ கிரக தொடர்புகளோடு சுக்கிரன் இருந்தார்னா அவர் சுக்கிர திசை வரும்பொழுது மேற்சொன்ன அனைத்து நிகழ்வுகளாலும் எந்த லக்னமக்காரராக இருந்தாலும் கடுமையான ஒரு சிக்கலான அனுபவங்களை சந்திப்பார். அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியாக இருக்கிறது. மேச ராசி என்பர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்டதான தினமாக இருக்கிறது? யதார்த்தமான நிகழ்வுகளை பிரதிபலிக்கிற நாளாக இருக்குமா? கிரக சூழல்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை செய்கிறதா அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை வலுவான கிரக சூழலோடு இன்றைய நாள் துவங்குகிறது. என்ன வலுவான கிரக சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவிலான சிக்கலான அணுகுமுறைகள் எதுவும் இல்லாத தன்மையில் இருக்கிறது. கூடுதலாக சந்திரன் மட்டுமே பலவீனம் அடைந்திருக்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கிறார், 4 குடையவர். கூடுதலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 15 டிகிரி குருவோடு இணக்கமான ஒரு சூழல் இணைந்திருக்கிறார் என்ற தன்மையில் இன்றைய தினம் அமாவாசை அமைப்பை ஓரளவு சரிகட்டுகிற விதமாக உச்சகுருவினுடைய தொடர்பு அந்த இடத்தில் இருக்கிறது. ஆகவே மேசராசியினருக்கு மேன்மைகளுக்கு குறைவு இருக்காது. வழக்கமான அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் சாதகமான சூழல்கள் உண்டு.
கலை இலக்கியம் சார்ந்த அனுகூலமான தன்மைகள் உண்டு. ஆன்மீக தொடர்புகளும் தெய்வீக ஈடுபாடும் கூடுதலாக இருக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சியான அனுபவங்களை உணர இருக்கிறீர்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை தடை ஏற்பட்டு வந்த திருமணங்கள் சிறப்பாக நடப்பது, தகப்பனாருடைய ஆரோக்கிய நலன் மேம்படுவது, வீடு வாகனம் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவது போன்ற நிகழ்வுகள் இருக்கும். தான தர்ம காரியங்கள் மேம்பட்ட நிலையில் இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் அனுகூலமாக அமையும். கூடுதலாக நினைத்ததை சாதிக்கிற வல்லமை ஏற்படும். மிக அனுகூலமான நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு காணப்படும். எல்லா வகையிலுமே வெற்றிகரமான சூழல்கள் வெளிப்படும். வியாபார போட்டிகள் எப்படி இருந்தாலும் அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. சிலருக்கு இடமாற்றம் போன்ற நிகழ்வுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனசங்கடங்கள் உருவாகலாம். குழந்தைகளின் செயல்பாடில் கவனம் செலுத்துங்கள். உறவுகளிடம் பக்குவமாக பழகுவது நல்லது. ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். வழக்கு சார்ந்த விவகாரங்களில் உஷாராக இருங்கள். பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவி சரியான முறையில் கிடைக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். எல்லா வகையிலும் யதார்த்தமான சூழல்கள் வெளிப்படுகிற தினமாக மேசராசி என்பவர்களுக்கு உறுதித்தன்மை நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையிருக்கிறது. குறிப்பாக சங்கடங்கள் மறைந்து சாதிக்கிற நாளாக மேசத்துக்கு இன்றைய தினம் அமையப் போகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை கிரக நிலைகள் உங்களுக்கு எந்த அளவில் சிறப்புகளோடு இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம். ரிஷப ராசி என்பர்களே, ரிஷபராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமா, இயல்பை விட சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசிநாதன் திக்பலம் பெற்றிருக்கிறார். 3 குடைய சந்திரன் பலவீனப்பட்டிருக்கிறார். தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் குறைவது போல சில சூழல்கள் இருக்கும். 3 குடைய சந்திரன் மிக சாதகமற்ற தன்மையில் இருக்கிறார். ஆனாலும் ஆட்சி பெற்ற புதனுடைய வீட்டில் இருக்கிறதால எதிர்பாராத சில உதவிகளும் சகோதர உறவுகளால் சிறு சிறு அனுகூலங்களும் ஏற்படும். குருவோடு இணைந்திருக்கிறதால் அமாவாசை சந்திரனுடைய சங்கடமான சூழல்கள் மறைகிறது. இருப்பினும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடும் முன்பாக அதனுடைய சாதக பாதகங்களை பற்றி ஆராய்வதும் சரியான முறையில் இருக்கும். எல்லோரையும் அனுசரித்து போவீர்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். குறிப்பாக மனக்கவலை நீங்கும். மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் ஏற்படும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல் உண்டு. கடன் சார்ந்த சங்கடங்கள் விலகும். சகல விதத்திலும் அனுகூலங்கள் உருவாகும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பங்குதாரர்களோடு இணக்கமான சூழல்கள் ஏற்படும். வருகிற வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பணியிடங்களில் அனுசரித்து போவது சிறப்பு. இன்றைய நாளை பொறுத்தவரை கிரக சூழல்கள் சற்று சாதகமற்ற தன்மையில் இருக்கிறது. குறிப்பாக புதனினுடைய கமிஷன், ட்ரேடிங், தரகு, ஏஜென்சி போன்ற தொழில் அமைப்புகளில் இருக்கிற நண்பர்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. புதன் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கின்ற இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா வகையிலுமே சிறு சிறு சங்கடங்களும் சாதகமில்லாத தன்மைகளும் உருவாகுங்கிறதால் உஷாராக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது நல்லது. குழந்தைகளின் செயல்பாடு சற்று சங்கடங்களை ஏற்படுத்தலாம். பெண்மணிகளுக்கு அனுகூலமான சூழல்கள் இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் மாற்று சிந்தனைகளும் எண்ணங்களும் தோன்றும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் அதிக முயற்சிக்கு பிறகு பூர்த்தியாகும். கலைத்துறை என்பர்கள் அரசியல்வாதிகளுக்கு நினைத்ததை சாதிக்கிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும், மிருகஸ்ரீச நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள்லாம் எப்படி இருக்கு, எல்லா வகையான இடையூறுகளையும் சமாளித்து வெற்றி காணுகிற நாளாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். ராசிநாதன் கடும் பலவீனத்தோடு இருக்கிறார். அமாவாசை சந்திரனோடு இணைந்திருக்கிறார். கூடுதலாக சூரியனோடு 2 டிகிரிக்குள் அஸ்தமனமாகியிருக்கிறார். இந்த மாதிரியான சூழலில் மிதுனராசி என்பவர்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் குழப்பம் ஏற்படும். தயக்கம் கூடுதலாக இருக்கும். தடைகள் அதிகமாக இருக்கும்.
என்ன இருந்தாலும் ராசி பலவீனப்பட்டிருக்கிறது, ராசிநாதனும் பலவீனப்பட்டிருக்கிறார். அதை சரிகட்டுகிற விதமாக ராசியினுடைய யோகர்களான சுக்கிரனும் சனியும் நல்லதொரு வலுவான சூழலில் சஞ்சரிக்கிறதால வருகிற சிக்கல்களை சமாளித்து சாதிக்கிற தினமாகவும் ஒரு சில மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமையும். சிறிய விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழம்பிக் கொள்ளக்கூடிய தன்மையில் இருப்பீர்கள். அதே நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்கும் திறனும் பெற்றிருப்பீர்கள். சில காரியங்கள் தொடக்கத்தில் முடிவதில் சில தடைகள் ஏற்பட்டாலும் பின்பு நல்ல விதமாக முடிவதற்கான தன்மைகளும் உண்டு. வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் அனுகூலமாக இருக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் ஆதாயம் உருவாகும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் வீண் அலைச்சல்கள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக பங்குதாரர்களோடும் உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடமும் பக்குவமாக நடந்து கொள்வது சிறப்பு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு இன்றைய நாளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக அதிக உழைப்பின் பேரில் வேலைகள் இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. குடும்ப உறவுகளை அனுசரித்து போவது நல்லது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை குறிப்பாக செவ்வாயினுடைய காரகங்கள் என்று சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, மெடிக்கல், காவல் பணி, யூனிஃபார்ம் சர்வீஸ் போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு ஏற்ற மிகுந்ததாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். நினைத்ததை சாதிப்பதற்கான சூழல்களும் வலிமைகளும் கூடுதல் முயற்சிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய தினமாக மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகஸ்ரீச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற நாளாகவும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள்லாம் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் ஒருங்கே மிக சிறப்பான முறையில் மேற்கொள்ளக்கூடிய நாளாக கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமையும். பொருளாதார மேன்மைகளும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உள்ள தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக ராசிநாதன் பலவீனப்பட்டிருக்கிறார். இருப்பினும் உச்சகுருவோடு இணைந்திருக்கிறார். ராசியிலும் உச்சகுரு இடம்பெற்றிருக்கிறார். தனஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார். சகலவிதமான தடைகளையும் நீக்கி அனுகூலங்கள் பெறுகிற தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். அதே நேரத்தில் ராசிநாதன் பலவீனப்பட்டு அமாவாசை சூழலில் இருப்பதாலும் ராசி குருவின் இருப்பால் வலுவாக இருப்பதாலும் வருகின்ற சிக்கல்களை சமாளிக்கிற மனப்பக்குவத்தோடு இருப்பீர்கள். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சுறுசுறுப்பான சூழலோடு காணப்படுவீர்கள். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். கோபதாப பிடிவாத குணங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. பண தேவைகள் ஏற்படலாம். அனாவசிய சேவைகளை தடுப்பதும் கூடுதலாக சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான அமைப்புகளில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாக பேசுவது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் சில தடைகள் ஏற்படலாம். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் நிர்வாகம் பற்றி யாரிடனும் விமர்சனம் செய்யாமல் கவனமாக இருப்பது நல்லது. ராசிநாதனே மிக வலுவற்ற சூழலில் இருப்பதாலும் குருவோடு இணைந்த பிறகே மீண்டும் வலுப்பெறுகிற சூழலிலும் எல்லா வகையான எதிர்பார்ப்புகளும் சிந்தனைகளும் சற்று தடுமாற்றத்தோடே முடியும் என்ற அடிப்படையிலும் எதை செய்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது அனுகூலமான தன்மையாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சில நேரங்களில் டென்ஷன்களை உருவாக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளை அனுசரித்து போவது நல்லது. பெண்கள் கோபதாபத்தை கட்டுப்படுத்தி கொள்வது சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருதல், அது சார்ந்த பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் சற்று சிரமமாக இருக்கும். புதனும் பாதிக்கப்பட்டு ராசிநாதனும் பலவீனமாக இருப்பதால் கூடுதல் கவனத்தோடு படிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறை என்பர்களுக்கும் எல்லா விதமான நிகழ்வுகளுக்கும் கூடுதல் முயற்சிகள் தேவைப்படுகிற நாளாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், பூச நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி என்பர்களையும் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதான தன்மைகளை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக வலுப்பெற்ற ராசிநாதன் 11ஆம் இடத்தில் உபசய ஸ்தானத்தில் இருக்கிறார். கூடுதலாக அவர் பார்த்தீங்கன்னா குருவோடு மிகப்பெரிய அளவில் ஒரு 11 டிகிரி இணைந்திருக்கிறார். அது ராசிக்கு பலம். ராசியில் சுக்கிரன் ஏற்கனவே கேதுவோடு இருப்பதும், அஷ்டம சனி ஒரு புறம் இருந்தாலும் அனைத்தையும் சாதிக்கிற வல்லமை மிகுந்த தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் இருக்கும்.
திக்பலத்தோடு ராஜயோகாதிபதி அமர்ந்திருக்க, விரய பாவகத்தில் குரு அமர்ந்திருக்க, கூடுதலாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். நினைத்ததை சாதிப்பதற்கான சூழலும் நிம்மதியான அணுகுமுறைகளும் நிறைந்த தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயலாற்றுவீர்கள். தடைபட்ட காரியங்களில் இருந்து வந்த தடை நீங்கி நல்ல விதமாக நடக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. குறை எதுவும் இல்லாத சூழல்கள் இருக்கும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகிவிடுவார்கள். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை பொருளாதார நிலை மக நட்சத்திர அன்பர்களுக்கு மேலோங்கும். பூரம் நட்சத்திர அன்பர்கள் அதிக கவனமாக இருப்பது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக விலகும். கடன் பிரச்சனைகள் நீங்கும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஹோட்டல், டிராவல், லாட்ஜ், அழகு சாதன பொருட்கள் போன்ற சுக்கிரனுடைய காரக அமைப்பிலான தொழில் செய்கிற அன்பர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குறை எதுவும் இல்லாத தன்மைகள் இருக்கும். தடை ஏற்பட்டு வந்த சுபகாரிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு சிறிய வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டி இருக்கும். பயணங்களின் பொழுது அனுகூலங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகிற நாளாக சிம்மத்திற்கு சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுகிற நாளாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள், கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசிநாதன் பலவீனப்பட்டிருக்கிறார். ராசியை சனி பார்க்கிறார். ராசியும் ராசிநாதனும் ஒரு சேர பலவீனமாக இருக்கிற சூழல்ல ராசிக்கு வேறு எந்தவிதமான சுப தொடர்புகளும் கிடைக்காத தன்மையில் அனைத்திலும் நிதானம் இழப்பது, குழப்பமடைவது போன்ற சாதகமில்லாத சூழல்கள் இருக்கும். எதை செய்தாலும் 1-2 முறை யோசித்து செய்வது நல்லது. நினைத்ததை சாதிப்பதற்கான வல்லமையும் நிம்மதியான அனுகூலமும் பெறுவதற்கு திட்டமிட்டு செயலாற்றுவது மிகவும் அவசியமாக இருக்கும். ஐடி பணி, வங்கி பணி, ஆடிட்டர் ஆபீஸ் போன்ற உத்தியோக தொழில் அமைப்புகளில் அறிவு சார்ந்த துறைகள் என்று சொல்லக்கூடிய கமிஷன், ட்ரேடிங், ஏஜென்சி மாதிரியான தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிற அன்பர்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. அனுசரித்து போவதும் இது மாதிரியான தொழில்களில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் நல்லது. எதற்கும் யாருக்காகவும் பயப்பட மாட்டீர்கள். தைரியமாக இருப்பீர்கள். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். வேலைப்பளு காரணமாக சில நேரங்களில் சரியான நேரத்தில் உணவு உண்ண இயலாத சூழல்கள் ஏற்படலாம். ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சில நண்பர்களுக்கு கூடுதலாக இருக்கும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வது நல்லது. கௌரவம் பாதிக்கப்படியான எந்த விதமான சூழலும் இருக்காது. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்துறை நண்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. வருகிற வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாக பேசுவதும் சிறப்பு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளோடு அனுசரித்து போவது அனுகூலத்தை கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் திடீர் சங்கடங்கள் ஏற்படலாம். அதன் மூலமாக வாக்குவாதங்களும் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து பேதம் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வது நலம் பயக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்றம் நிறைந்ததாக இருக்கும். மாணவர்களுக்கு அனுகூலம் நிறைந்ததாக இருக்கும். எல்லா வகையிலுமே நினைத்ததை சாதிக்கின்ற நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், சித்திரை நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மேன்மைகள் நிறைந்த நாளாக துலாத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக 6, 8ஆம் இடங்களில் சனி செவ்வாய் தொடர்பு கொள்வது கடன், ஆரோக்கியம் சார்ந்த சில சாதகமில்லாத தன்மைகளை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் பாக்கியாதிபதியும் பலவீனமாக அமாவாசை சந்திரனோடு புதன் இணைந்திருப்பதும் சற்று சிக்கல். கூடுதலாக ராசிநாதன் மட்டுமே உபசயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் கேதுவோடு சூட்சும வலுப்பெற்றிருப்பது சற்று சாதகமான தன்மையாக இருக்கிறது. எல்லாவிதமான நிகழ்வுகளுக்கும் அதிக முயற்சிகள் தேவைப்படும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. ஒத்துவராத சூழல்களை விலக்கிக் கொள்வது நல்லது.
குறிப்பாக நினைத்ததை சாதிப்பதற்கும் நிம்மதியான அணுகுமுறைகளுக்கும் சில தடைகள் இருக்கிறது. கூடுமானவரை அடுத்தவர்கள் மீது குற்றம் சாட்டு சுமத்துவதை தவிர்ப்பது நல்லது. திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு விலகும். எதிர்பாராத அனுகூலங்களில் ஏற்படும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்வது நல்லது. பணத்தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீர்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மாறும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது அனுகூலமான தன்மையாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழல் காணப்படும். குடும்ப உறவினர்களுக்காக உங்களால் முடிந்ததை செய்வீர்கள். இன்றைய நாள் நண்பர்களால் அனுகூலத்தை கொடுக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் சில ஆதாயங்கள் உண்டு. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் மதிப்பும் மாற்றமும் நிறைந்ததாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற அனுகூலங்களோடு நிம்மதியான சூழல்கள் நிறைந்த தினமாக துலாம் ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பவர்களுக்கும் இன்றைய தினம் அமைகிறது. குறிப்பாக ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் அதுபோன்ற இடங்களுக்கு செல்வதற்கான தன்மைகளும் ஏற்படும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் சொல் பேச்சு கேட்டு நடப்பது எல்லா வகையிலும் மேம்பட்டதான தன்மைகளை கொடுக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, மாற்றங்களையும் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களையும் ஒரு சேர கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக உச்சகுரு வலிமையாக ராசியை தொடர்பு கொள்வது உணர்ச்சிபகரமான சில சூழல்களை கொடுக்கும். தொடர்ந்து 5, 7ஆம் பாவகங்கள் சனி செவ்வாயினுடைய இருப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். கூடுதலாக 7ஆம் இடத்தை ஒரு சேர சனி செவ்வாய் பார்ப்பது சில நேரங்களில் மனைவியோடு முரண்படுகிற தன்மைகள், மன வருத்தங்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களாலும் முரண்பட்ட சூழல்கள் ஏற்படலாம். பாக்கியாதிபதி சந்திரன் பலவீனப்பட்டிருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வலிமையாக இருப்பதும், கூடுதலாக 10ஆம் இடத்துல சுக்கிரன் நல்லதொரு மாற்றமான சூழலில் சஞ்சரிப்பதுமான அமைப்புகளில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மேன்மைகளும் நல்லதொரு யதார்த்தமான சூழல்களும் புலப்படுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். இயல்பிலேயே மற்றவர்களை சற்று கூடுதலாக அதிகாரம் செய்வதில் ஆர்வம் செலுத்தக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாளில் சில சங்கடங்களும் அதன் மூலமாக ஏற்படலாம். வெளியூர் வெளிமாநில பயணங்களை கவனமாக மேற்கொள்வது நல்லது. குறிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் சிறப்பு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் பணத்தேவை ஏற்படலாம். கடன் சார்ந்த விவகாரங்களில் கவனமாக இருங்கள். கூடுதலாக பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி பலவீனப்பட்டு இருக்கிறதால புதிய தொழில் சார்ந்த விஷயங்கள் துவங்குவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் கமிஷன், ட்ரேடிங், தரகு, ஏஜென்சி போன்ற தொழிலமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் சாதகமில்லாத சூழல்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது சிறப்பு. குழந்தைகளின் செயல்பாடுகள் கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாள் பெண்மணிகள் அனுசரித்து போவதன் மூலமாக குடும்ப உறவுகளுக்குள்ள சந்தோஷத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு தடைகள் மறைந்து மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாக, விருச்சிகத்திற்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து செல்வது நல்லது. அனுசு நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் உண்டு. கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான ஒரு சூழலோடு அமைகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். வலிமை மிகுந்த நாளாக தனுசிற்கு இன்றைய தினம் இருக்கும். ராசிநாதன் 8இல் மறைந்திருக்கிறார். கூடுதலாக 4, 6ஆம் பாவங்கள் ஒரு சேர சனி செவ்வாய் தொடர்போடு இருக்கிறதாலும், குருவின் தொடர்போடு சனி 4இல் இருக்கிறதாலும் வீடு வாகனம் சார்ந்த அமைப்புகளில் சற்று பிரச்சனை ஏற்பட்டு பின்பு சரியாவதற்கான சூழல்கள் இருக்கிறது. இருப்பினும் 3ஆம் பாவகம் ராகுவின் இருப்பில் இருந்தாலும் சுக்கிரனுடைய தொடர்போடு இருக்கிறதால சகோதர உறவுகளால் சங்கடத்திற்கு பிறகு ஆதாயம் ஏற்படும். 7ஆம் பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டு அமாவாசை சந்திரனால் புதன் பலவீனப்பட்டிருப்பதாலும் கணவன் மனைவி உறவில் ரொம்ப கவனமாக இருப்பதும் விட்டு கொடுத்து போவதும் சிறப்பு. அதே நேரத்தில் தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களாலும் சற்று மாற்றமான மனம் விரும்பத்தக்காத சில நிகழ்வுகள் இருக்கும். உஷாராக இருப்பது நல்லது. எந்த நிலையிலும் வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் விட்டு கொடுத்து போவது சிறப்பு. குடும்ப உறவுகளோடு அனுசரித்து செல்வது நல்லதொரு சாதகமான சூழல்களை ஏற்படுத்தும். அடுத்தவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்துகிற தன்மைகளும் கூட உங்களுக்கு ஏற்படலாம்.
நீண்ட தூர பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமான முறையில் அமையும். திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு விலகும். பணத்தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீர்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். நினைத்ததை சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 8ல் ராசிநாதன் இருப்பதால் அதிர்ஷ்டகரமான சூழல்களுக்கான அமைப்புகளும் இருக்கிறது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது சிறப்பு. குடும்பத்தில் சுமூகமான சூழல் காணப்பட்டாலும் சில நேரங்களில் மன வருத்தம் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதும் குழந்தைகளிடம் மிக கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் சந்தோஷமான அனுபவங்களை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் இயல்பான சூழல் இருக்கும். எல்லாரையும் அனுசரித்து போகிற தன்மைகள் இன்றைய நாளில் கலைத்துறை என்பவர்களுக்கு ஏற்படும். அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிப்பதற்கான தன்மைகளும் உண்டு. மொத்தத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு அதிக முயற்சிக்கு பிறகு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு சிந்தனை மேம்படுகிற தினமாகவும், போராட நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான தன்மைகளையும் யதார்த்தமாக எதிர்கொண்டு வெற்றி காணுகிற நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ராசிநாதன் உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் தொடர்போடு இருப்பதும், ராஜயோகாதிபதி 8ல் மறைந்திருக்கிறார், இருந்தாலும் கேதுவோடு சூட்சுமோடு பெற்றிருப்பதும், கூடுதலாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் 6ஆம் பாவகம் சற்று கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அட்டமாதிபதி சூரியன் 6ல் இருப்பதும், கூடுதலாக 6க்குடையவன் புதனே அங்கு மிக பலவீனமாக அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருப்பதுமான சூழலில் கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்று கூடுதலாக மன வருத்தங்களை கொடுக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சிரமங்கள் ஏற்படலாம். கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் கூட சில அனுகூலமில்லாத தன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மனம் கடுமையான குழப்ப நிலையை அடையும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். கூடுமானவரை புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ராசியை உச்சகுரு பார்ப்பதும் ராசிநாதனோடு உச்சகுரு தொடர்பு கொள்வது மட்டுமே சில அனுகூலங்களை கொடுக்கும். விட்டு கொடுத்து போவதன் மூலமாக இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். வீடு, வாகனம் மற்றும் கூடுதலாக வெளிவட்டாரத்தில் பழகுகிற அன்பர்கள் அனைவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. சகோதரர்களோடு இருந்து வந்த மனக்கலக்கங்கள் விலகும். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்கள் உண்டு. செலவுகள் தேவையற்றது அதிகமாக இருக்கும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த சரிவுகள் சரியாகும். பணவரவு தடைபட்டாலும் நல்லவிதமான முறையில் வந்து சேரும். வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அலுவலக பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவற்றிலுமே சற்று முன்பின்னான சூழல்கள், ஒரு சில சங்கடங்கள், காரிய தடைகள் ஏற்படும். இருந்தாலும் அனைத்தையும் சமாளிப்பதற்கு உச்சகுருவின் தொடர்பு ராசியோடு இருப்பதால் வெற்றிகரமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய தன்மைகளும் ஒரு சில மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. இழுபறியாக இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டப்படுகிற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி என்பர்களே, பெரிய அளவில் குறைகள் எதுவும் இல்லாத சூழலோடு கும்பத்திற்கு இன்றைய தினம் துவங்குகிறது. குறிப்பாக ராசியில் ராகு இருப்பது பலவீனம். இருப்பினும் ராசியை ராஜயோகாதிபதி சுக்கிரன் பார்க்கிறார். செவ்வாய் திக்பலத்தை பார்க்கிறார். ராசிநாதன் உச்சகுருவின் தொடர்போடு இருக்கிறார். 4ல் செவ்வாய் இருப்பது வீடு வாகன அமைப்புகளை கொடுக்கும். அதே நேரத்தில் அமாவாசை தினம் என்ற சூழலில் புதனும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற அமைப்பில் அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்க வேண்டாம். குழந்தைகளினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குலதெய்வ அனுக்கிரகம், கூடுதல் வழிபாடுகள் மேற்கொள்வதால் மட்டுமே கிடைக்கும். எந்த சூழலிலும் அடுத்தவர்களுடைய உதவியை எதிர்பார்ப்பீர்கள். இயல்பாகவே நிதானமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நிச்சயமில்லாத ஒரு சூழலாக அமையும். அடுத்தவர் பிரச்சனைகள் தீர்க்க கூடுமானவரை பாடுபடுவீர்கள். கடினமான பேச்சு, டென்ஷன் போன்ற சூழல்கள் ஏற்படும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் உருவாகலாம். சகோதரர் வழியில் அனுகூலம் ஏற்படும். மனதளவில் துணிச்சல் அதிகமாக இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற அன்பர்கள் உங்களிடம் பணியாற்றுகிற பணியாளர்களிடம் சற்று கூடுதல் கவனமாக நடந்து கொள்வதும் சிறப்பான சூழலாக இருக்கும். எதிர்பார்த்த நிதி மேலாண்மை உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பரபரப்பு நீங்கும். பல வகையிலும் அனுகூலங்கள் உருவாகும். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக கிடைக்கும்.
குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வருகிற பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் குறையும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க முற்படுவீர்கள். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்ற மிகுந்ததாக இருக்கும். மன உறுதி கூடுதலாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விவகாரங்களில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் புதிய முதலீடுகளை போடுவதை தவிர்ப்பது சிறப்பு. வெளியூர் வெளிமாநில பயணங்களில் சற்று கவனமாக இருப்பதும் நலம் பயக்கும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற மிகுந்ததாக இருக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். மனக்குழப்பம் விலகி மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், சதய நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். ராசியை உச்சகுரு பார்க்கிறார். ராசிநாதனாகி ராசியில் சனி இருப்பது பலவீனம். அதே நேரத்தில் தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, புகழ், வெற்றி, கீர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த 3ஆம் பாவகம் சனி செவ்வாயினுடைய இருப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிறதால மேற்சொன்ன விஷயங்களில் சில சங்கடங்கள் ஏற்படும். அதிர்ஷ்டத்தை தருகிற பஞ்சமாதிபதி சந்திரனும் இன்றைய நாளில் அமாவாசை நிலையில் இருக்கிறார். கூடுதலாக 4 குடைய புதனும் அமாவாசை சந்திரனால் பலவீனப்பட்டிருக்கிறார். வீடு வாகன யோகங்கள், தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்திலெல்லாம் கூடுதலாக கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது. புது முடிவுகள், முயற்சிகள் எதையும் எடுக்க வேண்டாம். எதை செய்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது நல்லது. கடன்காரர்களிடமிருந்து விலக்கிக் கொள்வது சிறப்பு. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகளில் சில நிச்சயமில்லாத சூழல்கள் உருவாகலாம். நினைத்ததை சாதிப்பதற்கு தடைகள் ஏற்படும். நிதானமாக செயலாற்றுவதன் மூலமாக நிறைவான வெற்றி கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்க மாட்டீர்கள். குறிப்பாக கோபதாப பிடிவாத குணங்கள் கூடுதலாக இருக்கும். எடுத்த காரியம் முடியவில்லையே என்ற டென்ஷன் சில நேரங்களில் ஏற்படலாம். தேவையற்ற செலவுகள் உருவாகும். அதை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் ஜென்மசனி காரணமாக சில தடைகளும் சங்கடங்களும் ஏற்படலாம். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நல்லது. வளர்ச்சி மிகுந்த சூழல்கள் உருவாகும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள், சக ஊழியர்கள், மேலதிகாரிகளின் கெடுபிடிகளை அனுசரித்து போவது சிறப்பு. குடும்ப உறவுகளில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும். இன்றைய நாளை பொறுத்தவரை அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உருவாகும். எந்த சூழலிலும் தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது அனுகூலமாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமை மிகுந்த தினமாக மீனராசி என்பவர்களுக்கு மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மேன்மை ஏற்படுகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.